Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம பேப்பர் கிளே உபயோகப்படுத்தி அழகான குருவிகள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஃபாயில் பேப்பர் எடுத்து அதை நல்லா டைட்டா ரோல் பண்ணி ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். அந்த பால் சைஸ்ல செஞ்ச ஃபாயில் பேப்பரை இன்னொரு ஃபாயில் பேப்பருக்குள்ள வச்சுட்டு அதை பேப்பர் கிளே வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறேன். இது நம்ம குருவி நல்லா வெயிட்டா இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்றோம். ஃபாயில் பேப்பருக்கு பதிலா நீங்க கல்லு கூட நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். பேப்பர் கிளேல செய்யற பொருட்கள் வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதுக்காக தான் நம்ம உள்ளக்க ஃபாயில் பேப்பரோ அல்லது கல்லோ வைக்கணும். இப்போ இதை ஒரு குருவி ஷேப்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தலை நம்ம ஒட்ட வைக்க போறோம். அதுக்காக ஒரு சின்ன சைஸ் பால் அளவுக்கு நம்ம பேப்பர் கிளே எடுத்து அதை நல்லா ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இந்த பால் ஷேப்ல நம்ம செஞ்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டா நீங்க இதை நல்லா அட்டாச் பண்ணிருங்க. கையாலேயே இதை நீங்க நல்லா இந்த மாதிரி நல்லா தடவி விட்டீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று நல்லா ஒட்டிடும். பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஓரளவுக்கு ஒரு குருவி ஷேப்க்கு வந்துருச்சு. இப்போ இந்த குருவியோட வாய் பகுதி நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான குருவி, இது ஈஸியா செஞ்சிடலாம் யார் வேணாலும். இப்போ வாய் பகுதி செஞ்சாச்சு. இது நல்லா காய வச்சிடணுங்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேல நம்ம ஒயிட் சிமெண்டோ அல்லது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோ எது உங்களுக்கு விருப்பமோ அது நீங்க இதுக்கு மேல கோட் பண்ணலாம். இப்போ ஒரு குருவி ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரியே இதை விட சின்ன சைஸ்ல ஒரு குருவியும் அதை விட சின்ன சைஸ்ல இன்னொரு குருவியும் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் 3 குருவி செய்ய போறேன். உங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க்குக்கு எத்தனை குருவி தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கும். இப்போ 3 குருவி நைட்டே செஞ்சு வச்சுட்டேன். இது மறுநாள் காலையில ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் கிட்ட ஆகுது இது நல்லா காயறதுக்கு. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம ஒயிட் சிமெண்ட் நான் கோட் பண்ண போறேன். ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சிமெண்ட் எடுத்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் ஃபுல்லா ஃபெவிகால் எடுத்துக்கிறேன். க்ளூ சேர்த்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லிக்விட் சோப் சேர்க்கணும். லிக்விட் சோப் அல்லது ஷாம்பு கூட நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த விதமான லம்ஸும் இல்லாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரஷ்ல எடுத்து அப்ளை பண்றதுக்கு தகுந்த அளவுக்கு இது லிக்விடா இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு குருவிக்கும் ஒரு பிரஷ்ல எடுத்து நம்ம இந்த சிமெண்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 மணி நேரத்திலேயே இந்த சிமெண்ட் நல்லா காஞ்சிரும். எல்லா பக்கத்திலையும் இந்த சிமெண்ட்டை நல்லா பிரஷ்ஷாலேயே கோட் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் நீட்டா இருக்கும். இப்போ நான் 3 குருவிலையுமே ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணிட்டேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீங்க சாண்ட் பேப்பர் வச்சு ஃபுல்லா இது நல்லா ஸ்மூத் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் அடிக்கலாம். நான் இன்னைக்கு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணல. டைரக்டா அப்படியே பெயிண்ட் பண்ண போறேன். உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்க இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த பெரிய குருவிக்கு yellow கலரும் ப்ளூ கலரும் காம்பினேஷன்ல கொடுக்க போறேன். yellow கலர் கொடுத்தாச்சு. அடுத்ததா அடிப்பாகத்துக்கு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு குருவிக்கும் உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்க கொடுத்துக்கோங்க. முதல்ல எல்லா குருவிக்கும் மேல் பாகத்துல நீங்க கலர் பண்ணிட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா திருப்பி வச்சு அடிப்பாகத்துக்கு கலர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பெயிண்ட் பண்றதும் நீட்டா இருக்கும். எந்த கலருமே கொடுக்க பிடிக்கல அப்படின்னா நீங்க சிம்பிளா
ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் மட்டும் கொடுத்துட்டு கண்ணுக்கு பிளாக் கலரில் ஒரு டாட் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க, நீட்டாக இருக்கும். எல்லோ கலர் ஒரு குருவிக்கு கொடுத்தாச்சு. அடுத்ததுல வந்து மேல் பாகத்துக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்து வச்சிருக்கேன். ரெண்டாவது குருவிக்கும் ஆரஞ்சு கலர், மூணாவது குருவிக்கும் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லோ கலர் குருவி ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்ததுக்கு அடிப்பாகத்தில் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இந்த கலர் தான் கொடுக்கணும்னு இல்லைங்க, உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் இந்த குருவிகளுக்கு கொடுத்துக்கலாம். அது மாதிரி வேறு ஏதாவது டிசைன் வந்து ரெக்கையில், அப்புறம் வந்து பின்பக்கத்தில் இருக்கிற அந்த குருவியோட வால் பகுதியில் ஏதாவது டிசைன் வரையணும் அப்படின்னு நினச்சிங்களாலோ, அல்லது கண்ணுக்கு பக்கத்தில் டிசைன்ஸ் வரையணும்னு நினச்சாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த குருவியோட வாய்ப்பகுதிக்கு நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். பிளாக் அல்லது ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கண்ணுக்கும் நான் வந்து பிளாக் கலர் தான் கொடுக்க போகிறேன். பெயிண்ட் ப்ரஷ் இருக்கு இல்லையா, பெயிண்ட் ப்ரஷோட பின்பகுதியை வச்சுட்டு ஒரு சின்ன டாட் மட்டும் பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வச்சு ஒரு டாட் வச்சுக்கிறேன். அவ்வளவுதாங்க, ரொம்பவே க்யூட்டாக சிம்பிளாக இந்த குருவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே 3 குருவியையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டாவது குருவிக்கு ஆரஞ்சும் கிரீனும் கொடுத்துருக்கேன். மூணாவது குருவிக்கு ஆரஞ்சும் எல்லோவும் கொடுத்து வச்சிருக்கேன். கலர் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வார்னிஷ் ஒரு கோட் வந்து பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இல்லைனா ஸ்ப்ரே வார்னிஷ் கூட இருக்குங்க, அது வந்து சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும், ரொம்ப அழகாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இந்த குருவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.